அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் இப்பொழுது தன்னுடைய இன்னொரு அண்டை நாடான யெமென் நாட்டில் இருக்கிற ஹூத்தி தீவிரவாதிகளின் மீது தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்குது நண்பர்களே. யெமெனுடைய ஹூத்தி தீவிரவாதிகள் தான் இஸ்ரேலுடைய அடுத்த குறி அப்படிங்கிறது தெளிவாகி இருக்குது. ஏற்கனவே யெமெனை பிடிச்சு வச்சிருக்கிற ஹூத்தி தீவிரவாதிகளின் மீது தாக்குதலை தொடங்கிருச்சு. இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை தொடங்கி இருக்குது. அதை பற்றிய தகவல்களும் எதற்காக இப்பொழுது புதிதாக போய் இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்துது இஸ்ரேல், அதனுடைய பின்னணி என்ன, இதனுடைய ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, அல்லது ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஏன் இஸ்ரேல் இதை செய்யுது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை தட்டினீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். லெபனானின் பெரும்பகுதியை பிடிச்சு வச்சிருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளின் மீது பயங்கரமான தாக்குதல்களை கடந்த 2-3 நாட்களாக நடத்தி வருது இஸ்ரேல். ஹெஸ்புல்லாவுடைய தலைவர்கள் பெரும்பாலானோரை கொன்னும் போட்டுருச்சு அப்படின்னே சொல்லணும். குறிப்பாக அதனுடைய தலைவரான நஸ்ரல்லா மற்றும் 7 கமாண்டர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. ஹூத்தி அந்த ஹெஸ்புல்லா அமைப்புடைய தலைமையே இன்றைக்கு காணாம போயிருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இதை செய்த சூட்டோடு சூடாக இஸ்ரேல் வந்து இப்பொழுது தன்னுடைய அடுத்த அண்டை நாடான யெமெனின் மீது தன்னுடைய பார்வையை செலுத்தி இருக்குது. யெமென் நாட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா நண்பர்களே, ஈரான் நாடு இருக்குது இல்லையா, ஈரான் நாடு கிளப்பி விட்டிருக்கிற பேக்கிங் கொடுக்கிற தீவிரவாத இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாதிகளான ஹூத்தி தீவிரவாதிகள் பயங்கரமான அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யெமென் நாட்டுடைய பெரும்பகுதியை தாங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இங்கே புரிஞ்சுக்க வேணும். இந்த ஹூத்தி தீவிரவாதிகளுடைய கோஷமே என்னன்னா இஸ்ரேலுக்கு அழிவு அப்படிங்கிறதான் அவங்களுடைய மிக முக்கியமான கோஷமே. அப்படின்னா அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. காசா ஸ்ட்ரிப்பை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஹமாஸ் வந்து இஸ்ரேலோடு பிரச்சனையை தொடங்கிய உடனேயே அந்த பக்கம் இருந்து ஹூத்தி தீவிரவாதிகளும் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க அங்கேருந்து ஏவுகிற ஏவுகணைகளோ ராக்கெட்டுகளோ இஸ்ரேலுக்குள்ள வந்து விழ முடியல. ஏன்னா இஸ்ரேலுடைய அயர்ன் டோம் அதை தடுத்துடுச்சு. அப்படி இருந்தும் கூட அவ்வப்போது ஏதோ ஒரு ராக்கெட்டோ ஒரு ட்ரோனோ அல்லது ஒரு ஏவுகணையோ இஸ்ரேலுக்குள்ள வந்து விழுவது வாடிக்கையாகி விட்டது. ஒரு முறைக்கு பல முறை இஸ்ரேல் வந்து இந்த ஹூத்தி தீவிரவாதிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்குது. எதிர்த்தாக்குதலும் கூட நடத்தி இருக்குது. இதற்கு முன்பே கூட ஒரு முறை இஸ்ரேல் வந்து யெமெனுக்குள்ள புகுந்து ஒரு தாக்குதலை நடத்தி இருக்குது. ஆனால் அதற்கு பிறகு யெமெனின் மீது பெரிய அளவில் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தவில்லை. ஆனால் இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் சும்மா இருந்தானுங்களா? இல்லை. எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் தங்களுக்கு தோணும் போதெல்லாம் அப்பப்போ இந்த மூட்டைப்பூச்சி தொல்லையாட்ட அப்பப்போ ஒரு ராக்கெட்டு, அப்பப்போ ஒரு 100 ராக்கெட்டு, ஒரு 100 மிசைல் அப்படின்னு அனுப்புறது இஸ்ரேல் மேலே. இஸ்ரேலுடைய அயன்டோம் மேக்சிமம் எல்லாத்தையும் தடுத்துடுது. அதில் 1-2 தப்பி தவறி இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சு விழுந்துடுது. இதனால் பல இடங்களில் இஸ்ரேலில் உயிர் சேதம் கூட ஏற்பட்டிருக்குது. ஹெஸ்புல்லாவுடைய தலைமையை தீர்த்து கட்டின அதே வேகத்தோட அடுத்ததாக தனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிற இந்த ஹூத்தி தீவிரவாதிகளை தாக்குறது அப்படின்னு இஸ்ரேல் முடிவு செய்து நேற்றைய தினம் ஹூத்தி தீவிரவாதிகளின் மீது வான்வழி தாக்குதலை நடத்தி இருக்குது இஸ்ரேல். அதில் நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் ஒரே சமயத்தில் யெமெனுக்குள்ள பூந்து யெமெனுடைய பல பகுதிகளில், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஊர் நகரம்லாம் கிடையாது, யெமெனுடைய பல பகுதிகளில் இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் இருப்பதாக இஸ்ரேலுக்கு தகவல் கிடைச்சிருக்குது. எங்கெல்லாம் இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு தங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் விமானங்களை அனுப்பி தாக்குதலை நடத்தி இருக்குது இஸ்ரேல். இதில் பலரும் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. மற்றபடி ஹூத்தி தீவிரவாதிகள் இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் பற்றிய முழு விவரத்தை வெளியிடவில்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே குறிப்பிட வேணும். சரி, ஏற்கனவே இங்கே காசா ஸ்ட்ரிப்பில் ஹமாஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு அங்கே பற்றி எரியுது. அதற்கு பிறகு வடக்கு பகுதியில் பார்த்தோம்னா லெபனானை பிடிச்சி வச்சிருக்கிற தீவிரவாதிகளான ஹெஸ்புல்லா மீது ஒரு முழுநீள போரை நடத்துவது போல
மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி அந்த ஹெஸ்புல்லாவுடைய தலைமையே ஒண்ணுமில்லாம் பண்ணிருச்சு. இப்படி இஸ்ரேலுடைய இரண்டு பக்கமும் போர் பத்திக்கிட்டு எரியும் போது மீண்டும் இன்னொரு ஃப்ரண்ட்டை எதுக்கு இஸ்ரேல் ஓப்பன் பண்ணுச்சு, இன்னொரு இடத்துல போய் ஏன் போரை தொடங்குச்சு இஸ்ரேல் அப்படிங்கிறதான் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. பலரும் இது பற்றி தான் பேசி வராங்க. பல மேற்கத்திய வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஸ்ட்ரைக் வைல் த அயர்ன் இஸ் ஹாட் அப்படிம்பாங்க இல்லையா, பட்டம் பார்த்து பயிரிடு அப்படிம்போம்ல தமிழ்ல, அதே பழமொழி தான் நண்பர்களே. சரியான நேரம் பார்த்து தாக்குதல் நடத்த வேணும் அப்படின்னா இஸ்ரேல் காத்திருந்ததாகவும், ஹெஸ்புல்லா இப்பொழுது ஒண்ணுமில்லாமல் போயிட்டதுனால உடனடியாக இந்த ஹூத்தி தீவிரவாதிகளையும் அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் உள்ளே இறங்கி இருக்குது இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூத்தி தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, காசா ஸ்ட்ரிப்பில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை தானே. இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் தங்க நாட்டிலேருந்து யெமன்லேருந்து அப்பப்போ ராக்கெட்டு குண்டுன்னு அனுப்பிட்டு இருந்தானுங்க இல்லையா, ஏவுகணைன்னு. அதெல்லாம் வேலைக்கு ஆகலைன்னு உடனே இவனுக்கு என்ன பண்ணானுங்க, இவனுடைய அந்த பகுதியில் கடல் பரப்பு இருக்குது, செங்கடல் இருக்குது நண்பர்களே. அந்த செங்கடல் பகுதி தான் உலகின் மிகப்பெரிய வர்த்தக பகுதியே அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த பக்கம் யூரோப்ல இருந்து இந்த பக்கம் ஏசியாவுக்கு வருகிற எல்லா கப்பல்களும் இந்த வழியாக தான் வந்தால் வேணும், சூயஸ் கனால் வழியாக தான் வரணும். இந்த இடத்துல அந்த சூயஸ் கனாலுடைய வாய் பகுதியில் இவனுங்களுடைய நாடு அமைஞ்சிருக்குது. அதனால் இவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இந்த ரெட் சி வழியாக வருகிற கப்பல்கள் எதெல்லாம் குறிப்பாக சரக்கு கப்பல்கள் எதெல்லாம் இஸ்ரேலுக்கு போகுது அல்லது இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல் அப்படின்னு தங்களுக்கு தகவல் கிடைக்குதோ அந்த கப்பல்களின் மீது இவனுங்க தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சானுங்க. இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவனுக்கு தொடர்ந்ததுனால ஒரு கட்டத்தில் உலகத்துடைய இந்த கப்பல் போக்குவரத்து நடத்துகிற நிறுவனங்கள் எல்லாமே பல முக்கிய நாடுகள், இந்தியா உட்பட பல முக்கிய நாடுகளும் அந்த சூயஸ் கனல் வழியாகவே நம்ம அனுப்ப வேண்டாம்டா, ரெட் சி பக்கமே நீங்கள் யாரும் போகாதீங்க, அதுக்கு பதிலாக சுற்றிக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் ஆப்பிரிக்காவை சுற்றிக்கிட்டே வாங்க, 20 நாள் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல, இதற்கான செலவு அதிகமானாலும் பரவாயில்ல, இந்த ஹூத்தி தீவிரவாதிகளோட தொல்லையிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வழியாக கப்பல்களை திருப்பி அனுப்ப ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் கூட பல தாக்குதல்களை இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் கப்பல்களின் மீதும் நடத்தியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத ஹூத்தி தீவிரவாத அமைப்புக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோடு தான் இஸ்ரேல் இப்பொழுது களமிறங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாக்குதல்கள் அடுத்த சில நாட்கள் தொடரக்கூடும். எப்படி லெபனான்ல இருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளுடைய தலைமையை அழிச்சு ஒழிச்சுதோ இஸ்ரேல், அதே போல ஹூத்தி தீவிரவாதிகள் யெமன்ல இருக்கானுங்க இல்லையா, ஹூத்தி தீவிரவாதிகள் அவனுங்களுக்கும் ஒரு பிளானை வச்சுக்கிட்டு தான் இஸ்ரேல் களத்தில் இறங்கி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இப்பொழுது போட்டு உடைச்சிருக்கிறாங்க எல்லாருமே. அதனால் அடுத்த சில நாட்களில் இந்த பகுதியில் யெமன் நாட்டில் பட்டாசு பறக்க போகுது நண்பர்களே. இந்த ஹூத்தி தீவிரவாதிகள் ஓடவும் முடியாது, ஒடியவும் முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.